Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 7 subsidiary books 2 உடைய exercise 8 sum பார்க்கலாம். Petty cash book. Prepare analytical petty cash book from the following particulars under impressed system. 2017 July 1 received advance from cashier 2000 rupees. அதாவது petty cash book பொறுத்த வரைக்கும் cashier கிட்ட இருந்து advance amount வந்து receive பண்ணிப்பாங்க. receive பண்ணிட்டு அந்த advance amountல இருந்து சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் அவங்க அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டு அட் த லாஸ்ட் அந்த மந்த் உடைய லாஸ்ட்ல அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு செலவாகி இருக்கு அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதை ப்ராட் டவுன் பண்ணுவாங்க. இதுதான் பெட்டி கேஷ் புக் உடைய ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவ்ட் அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷியர் 2000 rupees கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்டி கேஷ் புக் உடைய ஃபார்மேட் எல்லாமே எழுதிக்கலாம். அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் இன் ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க மேல டெபிட் சைட்ல ரெசிப்ட்ஸ்னு போட்டுக்கணும், அடுத்தது சிபிஎஃப்என் போட்டுக்கணும், கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். ஓகேவா? ரெசிப்ட்ஸ்க்கு கீழே மறக்காம ருபீஸ் போட்டுக்கோங்க, தென் டேட் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் வவுச்சர் நம்பர் விஎன் போட்டுக்கோங்க, அப்புறம் டோட்டல் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ் காலம்க்கு அப்புறமா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம செப்பரேட்டா இந்த மாதிரி காலம் வைஸ் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு கூட நீங்க இந்த காலம்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒன் பை ஒன் ஒவ்வொரு என்ட்ரியா நீங்க போட்டுட்டே வரும்போது இங்க நீங்க அந்த காலம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். லாஸ்ட்ல நீங்க இங்க எல்எஃப் போட்டுக்கணும், லெட்ஜர் ஃபோலியோ. ஓகேவா? மேல டெப்டார் கிரெடிட்டார் இது போட மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ்ல அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி போட்டுக்கலாம். டேட்ல 2017 ஜூலை 1 அப்படின்னு போட்டு டு கேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க 2000 rupees. நம்ம ரெசிப்ட் சைட்ல போடும்போது என்ன பண்ணுவோம், கேஷ் புக்ல டு கேஷ் அப்படின்னா டூன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ரெசிப்ட் சைட்ல. அதனால இங்க நம்ம டு கேஷ் அப்படின்னு போட்டு இங்க ரெசிப்ட்ல 2000 rupees போட்டாச்சு. ஜூலை 7 பெய்ட் ஃபார் ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் 100 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டிங் பேட்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேஷனரியில வந்துடும். ஓகேவா? ஸ்டேஷனரியோடைய எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். டேட்ல ஜூலை 7 போட்டுக்கோங்க. பை ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்னு போட்டு ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ்ல அமௌண்ட் போட்டுருங்க. எந்த டிரான்சாக்ஷன் நீங்க ரெக்கார்ட் பண்றதா இருந்தாலும் டோட்டல் பேமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போட்டுட்டு அதோடைய பர்டிகுலர் காலம் எங்க இருக்கோ அந்த காலம்ல நீங்க வந்து அமௌண்ட் போட்டுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ்ல நம்ம 100 rupees போட்டாச்சு. இப்போ இந்த ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டேஷனரியில வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டேஷனரிக்கான ஒரு தனி காலம் ஓபன் பண்ணிருக்கேன் இல்லையா, இங்க 100 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜூலை 8 பர்ச்சேஸ்ட் ஒயிட் பேப்பர்ஸ் 50 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர்ஸ் ஒயிட் பேப்பர்ஸ் அப்படின்னாலும் நம்ம ஸ்டேஷனரியில தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால நம்ம இதை ஸ்டேஷனரி காலம்லயே போட்டுக்கலாம். டேட்ல ஜூலை 8 போட்டுக்கோங்க. பை ஒயிட் பேப்பர்ஸ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 50 rupees போட்டுக்கோங்க. ஒயிட் பேப்பர்ஸ் வந்து ஸ்டேஷனரி காலம்ல தான் வரும் இல்லையா, அதனால ஸ்டேஷனரி காலம்ல 50 rupees போடணும். சாரி, பை மிஸ்டேக் நான் இங்க 100 போட்டேன், இங்க 50 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஜூலை 10 பெய்ட் ஆட்டோ சார்ஜஸ் 200 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ சார்ஜஸ் அப்படின்றது என்னன்னா கன்வெயன்ஸ் சார்ஜஸ் தான். நீங்க டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கன்வெயன்ஸ் சார்ஜஸ் அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ டேட்ல ஜூலை 10 போட்டுக்கோங்க. பை ஆட்டோ சார்ஜஸ்னு போட்டு ஃபர்ஸ்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 200 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் கன்வெயன்ஸ்ல காலம் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு கூட காலம் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கன்வெயன்ஸ்ல 200 rupees போட்டாச்சு. ஜூலை 15 பெய்ட் வேஜஸ் 300 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ்க்கு நம்ம பே பண்ணிருக்கோம். டேட்ல 15 போட்டு பை வேஜஸ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 300 rupees போட்டுக்கோங்க. அண்ட் வேஜஸ் உடைய காலம்ல 300 rupees போட்டுக்கணும். ஜூலை 18 போஸ்டல் சார்ஜஸ் 100 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் சார்ஜஸ்க்காக நம்ம பே பண்ணிருக்கோம். டேட்ல 18 போட்டுக்கோங்க. பை போஸ்டல் சார்ஜஸ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 100 rupees போட்டுக்கோங்க. போஸ்டல்கான காலம்ல 100 rupees போட்டுக்கணும். ஜூலை 21 பர்ச்சேஸ்ட் ஸ்டேஷனரி 450 rupees கொடுத்துருக்காங்க. டேட்ல 21 போட்டுக்கோங்க. பை ஸ்டேஷனரிஸ்னு போட்டு 450 rupees டோட்டல் பேமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேஷனரி காலம்ல 450 rupees போட்டுக்கணும். ஜூலை 23 டீ எக்ஸ்பென்சஸ் 60 rupees கொடுத்துருக்காங்க. டீ எக்ஸ்பென்சஸ் நம்ம சன்ட்ரீஸ்ல போட்டுக்கலாம், அதாவது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா அந்த காலம்ல நம்ம இதை போட்டுக்கலாம். டேட்ல 23 போட்டுக்கோங்க. பை டீ எக்ஸ்பென்சஸ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 60 rupees போட்டுருங்க. அண்ட் சன்ட்ரீஸ் காலம்ல 60 rupees போட்டுக்கோங்க. ஜூலை 25 பெய்ட் ஃபார் ஸ்பீட் போஸ்ட் 150 rupees. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டுக்காக பே பண்ணிருக்காங்க, அப்ப இதுவுமே வந்து போஸ்டல் சார்ஜஸ்ல போட்டுக்கலாம். டேட்ல 25 போட்டுக்கோங்க. பை ஸ்பீட் போஸ்ட்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 150 rupees போட்டுட்டு போஸ்டல் காலம்ல 150 rupees போட்டுக்கோங்க. ஜூலை 27 ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்
250 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதையும் நம்ம சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லயே போட்டுக்கலாம். ஜூலை 27 பை ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 250 rupees போட்டுக்கோங்க. அண்ட் சன்ட்ரிஸ் உடைய காலம்ல 250 rupees போட்டுக்கோங்க. சன்ட்ரிஸ் அப்படின்றது என்னன்னா இதர செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜூலை 31 பெய்ட் ஃபார் கேரேஜ் 150 rupees. ஸோ கேரேஜ்க்காக பே பண்ணிருக்கோம். டேட்ல 31 போட்டுக்கோங்க, பை கேரேஜ்னு போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 150 rupees போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கேரேஜ்க்கான காலம்ல 150 rupees போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா என்ட்ரிஸ்மே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1810 rupees வருது. ஓகேவா, இப்போ நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனது 2000 rupees. இந்த 2000 rupeesல இந்த 1810 rupees போயிடுச்சு அப்படின்னா, அதாவது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்ம கிட்ட 190 rupees இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன். சரியா, இங்க 1810 2000ல 1810 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 190 rupees இருக்கும். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ டோட்டல்ல நம்ம இங்க 2000 rupees போட்டுக்கலாம். போத் த சைட்ஸ், ரெசிப்ட் சைட்லயும் நம்ம இங்க 2000 rupees போட்டுக்கணும். ஓகேவா, பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் கேரி டவுன் நமக்கு கிரெடிட் சைட்ல வந்திருக்கு இல்லையா, ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம டெபிட் சைட்ல போடணும். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஆகஸ்ட் 1 போட்டுக்கோங்க. டேட்ல இந்த 190 rupees எடுத்து இங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சேம் டேட் போட்டுக்கோங்க, ஆகஸ்ட் 1ன்னு டு கேஷ் அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது பெட்டி கேஷியர் கிட்ட ஆல்ரெடி 190 rupees இப்ப பேலன்ஸ் இருக்கு, ஓல்டு பேலன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது. ஸோ 1810 rupees அகெயின் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு கேஷியர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதுக்கான என்ட்ரி தான் இது. இங்க பேலன்ஸ் கேரி டவுன்ல டேட்ல 31 அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் இங்க நம்ம தனித்தனியா காலம்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கான டோட்டலும் நம்ம கீழே போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி காலம்ல 600 rupees இருக்கு, நம்ம இங்க 600 போட்டுக்கலாம். தென் கன்வெயன்ஸ் காலம்ல 200 rupees, அண்ட் தென் வேஜஸ்ல 300 rupees, போஸ்டல்ல 250 rupees, அண்ட் கேரேஜ்ல 150 rupees, அண்ட் தென் சன்ட்ரீஸ்ல 310 rupees வரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.